அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஆடி முடிந்து ஆவணி மாதம் தொடங்க இருக்குது. இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில இருக்கும். அப்படி சூரியன் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மாதத்தை தான் நம்ம ஆவணி மாதம் அப்படின்னு சொல்றோம். அப்ப சூரியன் சிம்ம ராசியில இருக்கிறாரு. செவ்வாய் கன்னி ராசியில 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு துலாம் ராசிக்கு போறாரு. புதன் கடக ராசியில 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு. சுக்கிரன் மிதுன ராசியில 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடக ராசிக்கு போறாரு. குரு மிதுனத்திலையும் சனி பகவான் மீனத்துல வக்ரம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம ராசியிலையும் இருக்கிறாரு. இந்த ஆவணி மாதத்துல சுப நிகழ்ச்சிகள் அதிகமா நடக்கும். அதே மாதிரி விநாயகரை எந்த காரியம் நம்ம தொடங்கணும் அப்படின்னாலும் விநாயகரை வழிபட்டுட்டு தொடங்கணும். இந்த ஆவணி மாதத்துல விநாயகருக்கு உகந்த விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. இந்த ஆவணி மாதம் சிம்ம ராசிக்கு செல்லக்கூடிய சூரியன் 18 ஆண்டுகளுக்கு பிறகு கேதுவோடு இணைகிறாரு. சூரியன் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில் செஞ்சிருக்கிறது வலுவான நிலையில இருக்கிறாரு. சூரியன் கேதுவால சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான விளைவுகளும் இருக்கும். சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களும் அதிகமா கிடைக்கும். அப்படி சூரியன் கேது இணைவதால இந்த ஆவணி மாதத்துல மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கறதான் நம்ம விரிவாவே தெரிஞ்சுக்க போறோம். மிதுன ராசிக்காரர்களுக்கும் மிதுன லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது? இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் புதன் உங்க ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல செஞ்சிருக்கிறாரு. அப்போ ஓரளவு பணப்புழக்கம் சரியா இருந்தாலும் இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படிங்கிறது சுப செய்திகள் சுப செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுக்கு குடும்பத்துல சுபகாரியங்கள் அப்படிங்கிறது ஒன்றன் பின் ஒன்றா வருவதால செலவுகள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து இருந்துகிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சிக்கனத்தை கையாள முயற்சி பண்ணுங்க. தொழிலில் கூடுதல் லாபம் வர்றதுக்கு உங்களுடைய கவனம் அப்படிங்கிறது தொழிலில் மட்டும் இருக்கணும். மற்றவர்களை பற்றி சிந்திப்பதோ மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்களில் தலையிடுவதையோ குறைச்சிக்குங்க. உங்கள் ராசியிலேயே குரு சுக்கிர சேர்க்கை அப்படிங்கிறது மாதத்தின் தொடக்கத்தில் இருக்குது. அதனால் திடீர்னு சுபகாரிய பேச்சுக்கள், அதாவது திருமண பேச்சுவார்த்தையோ இல்லை இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளால் சுப செலவுகள் சுப சடங்கு அப்படிங்கிறது நடக்கும். சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறதால அதை குரு பகவான் பார்க்கறதால தாமதப்பட்ட காரியங்கள் கூட இனி தடையின்றி நடக்க போகுது. மிதுன ராசிக்காரர்களுக்கு பயணங்களால் நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். சுக்கிரனுடைய பயிற்சியால் பிள்ளைகளால் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது வரலாம். திட்டமிட்டு செயல்படுறது தான் இந்த ஆவணி மாதத்தில் நல்லது. குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம், பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியம், இல்லை கல்வி சம்பந்தமாவோ என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் பூர்த்தி செய்வதற்கான முயற்சிகளில் கைகூடி வரும். பிள்ளைகளால் உங்களுக்கு செலவுகள் வந்தாலும் அதே நேரத்தில் பிள்ளைகளால் பெருமைகளும் உங்களுக்கு சேரும். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். பெண்களுக்கெல்லாம் விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவற்றை சுப விரயமாக மாற்ற முயற்சி செய்யுங்க. கடந்த சில மாதங்களை விடவும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஓரளவு சிறப்பாகவே இருக்குது. குறிப்பாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு வந்தீங்களோ அந்த பிரச்சனைகள்ல இருந்து சற்று விலகி இருக்க போறீங்க. பொருளாதாரத்தில் உச்ச நிலை அப்படிங்கிறது உண்டு. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்துட்டு வந்த பிரச்சனை அப்படிங்கிறது தீரப்போகுது. பெற்றோர் வழியில் சில நல்ல காரியம், சில நல்ல சமாதானமான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்தில் மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடி வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த சம்பள உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே நேரத்தில் இடமாற்றம், இலாக்கா மாற்றம் முயற்சி செய்தவங்களுக்கு அது கைகூடி வரும். வெளிநாட்டில் போய் கை நிறைய சம்பாதிக்கணும், வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க, தொழிலுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுடைய லட்சியத்தை நோக்கி அடுத்தடி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தவர்களுக்கு உங்களுடைய கனவுகள் அப்படிங்கிறது நினைவாகக்கூடிய காலகட்டம் இந்த ஆவணி மாதம். ஆவணி மாதத்தின் இறுதியில் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு துலாம் ராசிக்கு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் செவ்வாய். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல புதிய மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமாவோ இல்லை நீங்க வாங்கி போட்டிருந்த இடம் சம்பந்தமாவோ வித்து பணம் வராம இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தில் பணம் அப்படிங்கிறது கைக்கு கிடைக்கும். இல்லை எப்போவோ வாங்கி போட்டேன் ஆனால் இப்போ விற்கணும், வீடு கட்டணும், தொழில் தொடங்கணும், பிள்ளைங்களுடைய படிப்பு இருக்குது அதுக்காக விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல விலைக்கு போகும்.
அதை கொண்டு உங்களுடைய தொழிலை முன்னேற்றலாம், வீடு கட்டலாம், குழந்தைகளுக்கு திருமணம் அப்படிங்கிறத செய்யலாம். அதனால் நல்ல முறையில் அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது மிதுனராசிக்காரர்களுக்கு ஓரளவு சிறப்பாக தான் இருக்குது. பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விரயங்கள் வர இருக்கிறதால அவர்களுடைய எதிர்கால நலன் கருதி திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கிங்க இந்த ஆவணி மாதத்தில். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் நல்ல திருப்பங்களும் புதிய நண்பர்களுடைய அறிமுகமும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆரம்பத்தில் மாதத்தின் தொடக்கத்தில் 2ஆம் இடத்துல புதன் இருந்தார். அதன் பிறகு 3ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து வலுவான நிலையில் இருக்கிறார். புதன் சூரியன் இணைஞ்சி வரப்போகிறாங்க. அப்போ தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிக அளவில் இருக்கும். 3ஆம் இடத்தின் அதிபதியாக சூரியன் இந்த மாதம் முழுவதுமே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். அப்போ சூரியன் கேதுவோடு சேர்ந்திருந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது மிதுனராசிக்கு ஏற்படாது. சூரியன் ராகுவோடு சேர்ந்தால் மட்டும்தான் அதிகமான பலவீனம் அப்படிங்கிறது இருக்கும். 4ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் இருக்கிறதால வீடு வாசல் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் சில செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். வயதான அம்மா அப்பா இருக்கிறவங்கலாம் அவரிடமிருந்து வரக்கூடிய தகவல் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்காது. அவர்களுடைய உடல் ஆரோக்கியமோ இல்லை ஏதாவது ஒரு மனசஞ்சலமோ பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த பிரச்சனையை கண்டறிந்து தீர்வு காணுறது நல்லது. தொலை தூரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு தினசரி ஃபோன் பண்ணி பேசுங்க, எப்படி இருக்கு, என்ன பண்ற அப்படின்னு தகவல் தெரிஞ்சு கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அம்மாவை பற்றிய சிந்தனை அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், படிப்புலலாம் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உண்டு. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது சிறப்பாக இருந்தாலும் மற்றவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். திருமணமாகாத நிலையில் இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை துணையை கண்டறியக்கூடிய மாதம். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ வாழ்க்கை துணை அப்படிங்கிறது கண்டிப்பாக உறுதி செய்வீங்க. இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் திருமண உறவாக மாறும். அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் அதிகமாக சென்று வருவீங்க. அரசாங்க வேலைக்காக தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து ஒரு வருடம் அப்படிங்கிறது யோகமான காலகட்டமாக இருக்கு. இந்த வருடத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க வேலை, அரசாங்கத்தில் பட்டா உதவித்தொகைக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நல்லபடியாக முடியும். அரசு தொடர்பாக என்ன முயற்சி எடுத்து அதனுடைய அனுமதிக்காக காத்திருக்கிறீங்களோ அந்த அனுமதி அப்படிங்கிறது கிடைக்கும். மொத்தத்தில் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்திலையும் முன்னேற்றத்தையும் அள்ளித்தரும் காலகட்டமாக மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்கும். சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி சிதறு தேங்காய் உடைத்து விநாயகரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் தீரும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் காலை கெட்டியாக பிடிச்சுக்குங்க. இந்த மாதத்தில் மனதை அலைப்பாய விடாமல் உங்களுடைய சொந்த தொழில், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம் அதை பற்றி மட்டும் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் மிதுன ராசிக்கு.